ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 22/9/2025 முரளியின் மகா வாக்கியங்கள். பாபா கேள்வி கேட்குறாங்க, உங்களது இந்த பிராமண தர்மத்தில் மிக அதிக சக்தி இருக்குது, எந்த மாதிரியான சக்தி மற்றும் எப்படின்னு கேட்குறாங்க. பதில், முழு உலகத்திற்கும் ஸ்ரீமத் மூலம் சத்கதி ஏற்படுவது உங்களது பிராமண தர்மமாகும். பிராமணர்கள்தான் முழு உலகையும் அமைதியானதாக ஆக்கிவிடுகின்றனர். பிராமண குலத்தை சார்ந்த நீங்கள் தேவதைகளை விட உயர்ந்தவர்கள். உங்களுக்கு இந்த சக்தி தந்தையிடமிருந்து கிடைக்கின்றது. பிராமணர்களாகிய நீங்கள் தந்தைக்கு உதவியாளர்களாக ஆவதால் உங்களுக்கு தான் அனைத்தையும் விட மிக பெரிய பரிசு கிடைக்கின்றது. நீங்கள் பிரம்மாண்டத்திற்கு எஜமானர்களாக மற்றும் உலகத்திற்கும் எஜமானர்களாக ஆகின்றீர்கள்னு பாபா சொல்லியிருக்காங்க. தவறுக்கு மேல் தவறு ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது என்று பாபா கேட்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, யார் மூலம் முழு உலகத்துக்கும் சுகம் சாந்தி கிடைக்கின்றதோ அந்த தந்தையை மறந்து விட்டீங்க. இதுதான் மறதிக்கான நாடகம்னு சொல்லப்படுது. தந்தையை அறியாமல் இருப்பது தான் மிகப்பெரிய தவறாகும். அவர் பெயர் உருவமற்றவர் என்று சில நேரங்களிலும், பிறகு மீன் ஆமை அவதாரம் எடுக்கின்றார் என்றும் கூறுகின்றனர். கல் முள்ளில் இருக்கின்றார். இப்படி தவறுக்கு மேல் தவறு ஏற்பட்டு கொண்டே செல்லுது. ஏணியில் கீழே இறங்கி கொண்டே செல்கின்றனர். கலைகள் குறைந்து கொண்டே செல்கின்றது. தமோ பிரதானம் ஆகிக்கொண்டே செல்லுது. எந்த தந்தை சொர்க்கத்தை படைக்கின்றாரோ, யார் பாரதம் என்ற சொர்க்கத்திற்கு எஜமானராக ஆக்குகின்றாரோ அவரை கல் முள்ளில் இருப்பதாக கூறிவிட்டனர். நீங்கள் ஏணியில் எப்படி இறங்கி வந்தீர்கள் என்பதை தந்தை இப்பொழுது புரிய வைக்கிறார் என்று பாபா சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எப்படி இருந்த நாம் எப்படி ஆகிவிட்டதாக பாபா புரிய வைக்கிறார். பாபா சொல்கிறாங்க, குழந்தைங்களாகிய உங்களிடத்தில் இப்பொழுது முழு ஞானமும் இருக்குது. நீங்கள் எவ்வளவு சாதாரணமானவர்களாக இருக்கிறீங்க. அஜாமீன் போன்ற பாவிகள், அகலிகைகள், கூன் விழுந்தவர்கள், காட்டுவாசி போன்றவர்களை எவ்வளவு உயர்ந்தவர்களாக ஆக்குறேன் அப்படிங்கிறாங்க பாபா. எப்படி இருந்த நீங்கள் எப்படி ஆகிவிட்டீர்கள் என்பதை தந்தை புரிய வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. எதை பற்றி மனிதர்கள் அறியாமல் இருப்பதாக பாபா கூறுகின்றார். பாபா சொல்கிறாங்க, சிருஷ்டி சக்கரம் எவ்வாறு சுற்றுகின்றது போன்ற எதையுமே மனிதர்கள் தெரியாமல் இருக்கிறாங்க. நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் கை வைத்து கேளுங்க, முன்பு இவைகளை அறிந்திருந்தேனா என்று. எதையுமே அறியாமல் தான் இருந்தீங்க. பாபா மீண்டும் வந்து நமக்கு உலக ராஜ்யத்தை கொடுக்கிறாரு என்பதை இப்போ நாம் தெரிஞ்சிருக்கிறோம். விஸ்வராஜ்யம் என்றால் என்ன என்பது கூட யாருடைய புத்தியிலுமே இருக்காது. விஸ்வம் என்றால் முழு உலகம். அரைக்கல்பம் யாரும் அபகரிக்க முடியாத ராஜ்யத்தை தந்தை நமக்கு கொடுக்கிறார் என்பதை நாம் தெரிஞ்சிருக்கிறோன்னு பாபா சொல்கிறாங்க. எந்த விஷயங்களை மனிதர்கள் ஒரு பொழுதும் சிந்தித்து பார்ப்பதே இல்லைன்னு பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, பிரம்மாவை பாக்கியசாலி ரதம்னு சொல்கிறோம். ஏன்னா சிவபாபா பிரவேசம் செய்கிறதுனால அவசியம் 2 ஆத்மாக்கள் ஆகிடுறாங்க. பகீரதன் கங்கையை கொண்டு வந்ததாகலாம் காண்பிக்கிறாங்க. நீரை கொண்டு வந்தாரா என்ன? என்ன கொண்டு வந்தார்? கொண்டு வந்தது யார் என்பதை இப்பொழுது நாம தான் நடைமுறையில் பார்க்குறோங்கிறாங்க பாபா. பிரவேசம் ஆகி இருப்பது யார்? தந்தை இல்லையா? மனிதனிடத்தில் நீர் பிரவேசிக்காது. சடையிலிருந்து, அதாவது தலைமுடியிலிருந்து தண்ணீர் வர முடியாது. இந்த விஷயங்களை மனிதர்கள் ஒரு பொழுதும் சிந்தித்து பார்ப்பதே கிடையாது என்று பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இங்கிருக்கும் குழந்தைகள் தான் அறிவியல் கற்றுக்கொண்டு அங்கு செல்வார்கள் என்று பாபா கூறும் விளக்கம் என்ன? பாபா சொல்கிறாங்க, இங்கு அனைத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும். அறிவியல் கலைகளும் பிறகு அங்கு காரியத்திற்கு பயன்படும். இந்த அறிவியலும் அங்கு சுகம் கொடுக்கும். இங்கு இவை அனைத்திலும் அல்பகால சுகம் கொடுக்குது. அங்கு குழந்தைங்களாகி உங்களுக்கு இது நிலையான சுகமாக ஆகிவிடும். இங்கு அனைத்தும் கற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு இந்த சம்ஸ்காரத்தை எடுத்து செல்லுவீர்கள். கற்றுக்கொள்வதற்கு புது ஆத்மாக்கள் யாரும் வரமாட்டாங்க. இங்கிருக்கும் குழந்தைகள்தான் அறிவியல் கற்றுக்கொண்டு அங்கு செல்லுவார்கள். மிக புத்திசாலியாக ஆகிவிடுவர். அனைத்து சம்ஸ்காரங்களையும் எடுத்து செல்வர். பிறகு அங்கு காரியத்திற்கு பயன்படும். இப்பொழுது அல்பகால சுகமுடையதாக இருக்கின்றது. பிறகு இந்த அணுகுண்டு போன்றவைகள்
அனைவரையும் அழித்துவிடும். மரணம் இல்லாமல் அமைதிக்கான ராஜ்யம் எப்படி ஏற்படும்? இங்கு அசாந்திக்கான ராஜ்யம் இருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எதை அணிந்து கொண்டால்தான் ஆன்மீக மிலிட்ரியை சார்ந்தவர்கள் என்று மனிதர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, நீங்கள் உயர்ந்த சேவை செய்கிறதுனால இந்த பரிசு கிடைக்குது. நீங்கள் தந்தைக்கு உதவியாளர்களாக ஆகிறதுனால அனைவருக்கும் வரிசை கிரமமான பரிசு கிடைக்குது. உங்களிடமும் மிகுந்த சக்தி இருக்குது. மனிதர்களை நீங்கள் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்கிவிட முடியும். நீங்கள் ஆன்மீக போர் வீரர்களாக இருக்கின்றீர்கள். நீங்கள் இந்த பேட்ஜ் அணிந்து கொள்ளவில்லை என்றால் இவர்களும் ஆன்மீக மிலிட்ரியை சார்ந்தவர்கள் என்பதை மனிதர்கள் எப்படி புரிந்து கொள்வர்? மிலிட்ரியை சார்ந்தவர்கள் எப்பொழுதும் பேட்ஜ் அணிந்திருப்பர் என்று பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க. அச்சா, ஓம் சாந்தி.